என்ன இவ்வளோ சவுண்டு வருது? இத்தனோண்டு அரிசிக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றணுமா? என்ன கிரைண்டர் இந்த ஆடு ஆடுது? இந்த மோட்டார் சூடாகுது. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸ்மார்ட் ஃபிங்கர்ஸ் மேஜிக் கிரைண்டர்னு நம்ம ஊர்ல ரொம்ப பாப்புலரா இருக்கிற இந்த கிரைண்டரை பத்தி தாங்க பார்க்க போறோம். மேஜிக் கிரைண்டரோட மேஜிக் என்னன்னு தெரியணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. யூடியூப்ல ஏகப்பட்ட ரிவ்யூஸை பார்த்துட்டு சரி டைரக்டா அந்த ஸ்மார்ட் ஃபிங்கர்ஸ் டீம்கிட்ட கூட பேசிட்டு இந்தியாவில் இருக்க அமேசான் அக்கௌண்ட்ல ஆர்டரை போட்டோம். ஒரு 8000 ப்ளஸ் கொடுத்தோம் இந்த கிரைண்டருக்கு. இதை நாங்கள் வாங்கிட்டு கொரியர்ல யூகே வரைக்கும் கொண்டுட்டு வந்திருக்கோங்க. கொரியர் பத்தி நாங்க சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். கிரைண்டர் காஸ்ட்டை விட ஜாஸ்தியாச்சு. இருந்தாலும் நம்ம கிச்சனுக்கு ஒரு நியூ என்ட்ரி தேவைப்பட்டுச்சு அப்படின்ற செம ஹோப்போட கொண்டு வந்தது தான் இந்த மேஜிக் கிரைண்டர். ஃபர்ஸ்டா செம எக்ஸைட்மெண்ட்டோட இந்த கிரைண்டரை ஸ்விட்ச் ஆன் பண்ணோங்க. மேஜிக்கே அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. கரகாட்டக்காரன் படத்துல வர காரே ஜெயிச்சிரும் போல, அப்படி ஒரு ஸ்லோ. 1 கிலோ தோசை மாவு வரைக்கும் எவ்வளோ நேரங்க ஆகும் உங்க வீட்டில்? நாங்களும் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கிரைண்டர்ஸ் வச்சுருந்தோம். இந்த கிரைண்டரில் 3 மணி நேரம் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். செம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது ஆக்சுவலி. இந்த மாதிரி நேரத்தில் வீரர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, அதைத்தான் நாங்களும் செஞ்சோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். அப்புறம் பார்த்தா ஸ்லோ மட்டும் இல்லை, இந்த கல் ரொம்ப நேரம் ஆடுறதுனால வெளியில் வர மாவு கூட ரொம்ப சூடாகி தான் வருது. அதனால மாவோட ஒரிஜினல் டெக்ஸ்டரே மாறி கொஞ்சம் நீத்து போன மாதிரி இருந்தது. கிரைண்டரோட மோட்டர் பவரும் கம்மி போல, லோடு இழுக்க ரொம்ப டைம் ஆச்சு. சரி, அதுதான் ரீசன்னு நினைச்சோம். அப்புறம் பார்த்தா இந்த 3 மணி நேரத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 2 தடவையாவது நின்று போயிடும். ஒரு டைம் நின்று போச்சு அப்படிங்கும்போது உள்ள அரிசியா இருந்ததுன்னா அரிசியை வெளியில எடுத்து கிரைண்டர் கூல் ஆன அப்புறம் தான் நாங்கள் திரும்ப ஆன் பண்ண முடியுமே. இந்த ப்ராசஸ் தனியா ஒரு 30 மினிட்ஸ் எடுக்கும். சரி, கொஞ்சம் கொஞ்சமா அரிசியா ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் அதே ப்ராப்ளம் தான் இருந்தது. ஸோ கடைசியா பார்த்தா குவான்டிட்டியில ப்ராப்ளம் இல்லை, இந்த மோட்டார் சூடாகுது, அதனால ஸ்டாப் ஆகுது. சூடு ஆக ஆக ஒரு சஃபகேட்டிங்கா, கொஞ்சம் அன்சேஃபா, அன்பிளசண்டா ஒரு ஸ்மெல் வேற வந்தது. சரி, நியூ மோட்டர்னால தான் ஸ்மெல் வருது அப்படின்னு நாங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க பார்த்தோம். 3 மந்த்ஸ் மேல ஆயிடுச்சு, இன்னும் அப்படியே தான் இருக்கு. சரி, போனா போகட்டும், கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப தண்ணியாகி இட்லி மாவுக்கு பதிலாக ஜூஸ் ஆகி தான் வெளியில வருது. அதுவும் வேலைக்காகல. இப்ப கிரைண்டர் ஓட பாத்தீங்கன்னா நாம இந்த மாவு தள்ளுறதுக்காக ட்ரை பண்ணும்போது அந்த ஸ்பேச்சுலா இருக்குல்ல, அந்த மாவு தள்ளுற கரண்டி, அதை கூட உள்ள இழுத்துரும் போல, அந்த மாதிரி தான் சுத்துது. நல்லா நோட் பண்ணீங்கன்னா அந்த கல்லு கூட கொஞ்சம் குட்டி தான். ட்ரம் கீழே வேற தண்ணி லீக் ஆயிட்டு இருக்கு ஓடிட்டு இருக்கும் போதே. ஆஃப்ல இருக்கும்போது மறந்து போய் நீங்க மூடி போடாம ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாவு நல்லாவே தெரிச்சு வெளியில வருது. இப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த ரிம்ல மாவு நல்லாவே வெளியில தெரிக்க ட்ரை பண்ணிருக்கு. ஸோ மாவு கெட்டியா இருக்குன்னு தண்ணி ஊற்றும் போது கண்டிப்பா நீங்க மூடி போட்டு தான் ஊற்றணும், இல்லைன்னா கண்டிப்பா வெளியில தெரிக்க வாய்ப்பு இருக்கு. கிளீன் பண்ணும்போது கூட வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி நீங்க தெரியாம ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் கிச்சன் கண்டிப்பாவே மிஸ் ஆயிடும். ஏன்னா அந்த மூடி தூக்கி அடிக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல கரெக்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. லிட்டு நம்ம சரியாக க்ளோஸ் பண்ணோன்னு தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த பாயிண்ட்ல கரெக்டாக சிக்காத பட்சத்தில் உங்களுக்கு வாட்டரும் லீக் ஆகுது. இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணவே தனியாக ஒரு கோர்ஸே படிக்கணும் போலங்க. அவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் எங்களுக்கு படலை. இந்த கிரைண்டரோட இன்னொரு மார்க்கெட்டிங் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, இது பழைய காலத்து ஆர்டிக்கல் மாடல்னு சொன்னாங்க. சரி, பழைய காலத்து ஆர்டிக்கல் மாடல்ல என்ன நடக்கும்னா, உங்களுக்கு நடுவுல குழி இருக்கிறதுனால அரிசியோ பருப்போ நீங்க தள்ளி விடும்போது அது உள்ள க்ரஷ் ஆகி உங்களுக்கு மாவா வெளியில வரும். இதே மத்த இப்ப இருக்கிற மார்க்கெட் கிரைண்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 கல் சிஸ்டம் இருக்கிறனால 2 கல்லுமே உங்களுக்கு உள்ள போடுற அரிசியோ பருப்போ அதை க்ரஷ் பண்ணி உங்களுக்கு மாவாக்குது. இந்த மாடல்ல இந்த கிரைண்டர் ஓட ட்ரம் சுத்துறது இல்ல. உள்ள இருக்கிற 2 கல்லுமே மாவை ஜஸ்ட் பாஸ் பண்ணுதே தவிர க்ரஷ் பண்ண மாட்டேங்குது. இதனாலதான் இது ரொம்ப டைம் எடுக்குதோன்னு நாங்க நினைக்கிறோம். இப்ப இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல ட்ரம் சுத்துறது இல்ல, உள்ள மட்டும்தான் சுத்துது. அதனால நீங்க சரியா கவனிக்காம மூடி போட ட்ரை பண்ணீங்க, அது சரியான பொசிஷன்ல லாக் ஆகி உட்காரலன்னா அது பறந்து தூக்கி அடிக்கிறதுக்கான சான்ஸும் நிறைய இருக்கு. இந்த கிரைண்டரோட இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் எங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. நம்ம மாவை கையிலேயே தொட வேண்டாம், மாவை அரைச்சு முடிச்சதும் தானா வெளியில வந்துடும் அப்படின்ற இந்த கான்செப்ட் தான். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மாவு கெட்டியா இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஆனா கொஞ்சம் எதிர்பார்க்காம நீங்க தண்ணியா அரைச்சிருந்தீங்க, அதை நீங்க நோட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல மாவு பயங்கரமா தெரிச்சிரும், அப்படியே பறந்து போய் விழுந்துரும். இதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு.
இப்போ நீங்க பார்த்தா இந்த மாவே கொஞ்சம் தண்ணியா தான் வந்துட்டு இருக்கு. இப்போ நாங்க கிரைண்டரை ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாவு கம்பல்சரியா தெரிச்சு தான் போகும். இப்போ கிரைண்டர் போடும்போது பாருங்க மாவு எப்படி தெரிக்குதுன்னு. ஸோ மாவு தண்ணியா இருந்தா நீங்க கிரைண்டரை எக்காரணத்தை கொண்டு ஆன் பண்ணிடாதீங்க. ஸோ ஐடியலி இப்போ நீங்கள் பார்த்த இந்த மாவு ப்ராசஸே நாங்கள் ரொம்ப நேரமாக எடுத்துகிட்டு இருக்கோங்க. ரொம்ப நேரம் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணி மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணி பொறுமையே போயிடுச்சு. இப்போ எப்படியோ மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் கிடச்சிருக்கு. இப்போ கிரைண்டர் ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் மாவு வெளியே வந்துட்டு இருக்க அந்த டைமில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த மாவெல்லாம் வந்து புஷ் பண்ணி க்ளீனாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரிம்மில் மட்டும் தெரியாதனமாக கை விட்டுறக்கூடாது. விட்டுட்டிங்கன்னா அந்த ட்ரம்மில் இருக்கிற அந்த ஷார்ப் எட்ஜ் பிளேடு வந்து நல்லாவே கையில் படுற மாதிரி தான் இருக்குது இதோட டிசைன். இப்போ இந்த கிரைண்டர் வந்து நாங்கள் கழுவுற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். மாவெல்லாம் வெளியே எடுத்தாச்சு. நீங்கள் இவங்க சொல்கிற சிஸ்டம் மாதிரி உள்ளே தண்ணி விட்டு கிரைண்டரை ஆன் பண்ணி விட்டு கழுவலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 10 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணாலும் ஃபுல் கிளென்லினஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த ஒட்டியிருக்க மாவு அவ்வளோ ஈஸியாக வர்றதில்ல. இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ண எவ்ரி டைம் இந்த ட்ரம்மை நாங்கள் ரிமூவ் பண்ணி தனியாக நாங்கள் யூஸ்வல் கிரைண்டர்ஸில் கழுவுற மாதிரி தான் கழுவி முடித்தோம். இப்போ நீங்கள் கிரைண்டரை கழுவ ட்ரை பண்ணும்போது இன்னுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ட்ரம்மோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அது வந்து எங்களுக்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதில் கை நல்லா சிக்கிருச்சு. ஸோ கண்டிப்பாக இது கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நம்ம எல்லாரும் பிஸியாக ஓடிட்டு இருக்க இந்த லைஃப்பில் கிரைண்டருங்கிறது நமக்கு அப்படி ஒரு ஹெல்ப்னு நாம் நினைப்போம். டைம் சேவ் பண்ணலாம், எஃபர்ட் சேவ் பண்ணலாம். ஆனால் இப்படி ஒரு கிரைண்டரை வாங்கிட்டு ஒரு பிரச்சனைனா பரவாயில்லைங்க, எல்லாமே பிரச்சனையாக இருந்தால் என்ன தான் பண்ணுறது? நீங்கள் கேட்கலாம், யூடியூப் ரிவ்யூஸ், அமேசான் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து தானே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி. அங்கே தாங்க சிக்கலே. யூடியூபர்ஸ்க்கு எல்லாம் எங்களோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னென்னா, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ப்ரொமோஷனில் வந்தது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வேணால் ரிவ்யூ கொடுத்துருக்கலாம். நாங்கள் கூட ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தாங்க இந்த கிரைண்டர் மேலே ரொம்பவே விருப்பப்பட்டோம். இத்தனைக்கும் அது மில்லியன் லைக்ஸை தாண்டி இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் நல்லா தெளிவாக என்ன புரியுதுன்னா, லாங் டேர்மை யூஸ் பண்ணி பார்த்து அட்லீஸ்ட் ஒரு 3 months யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிவ்யூ சொன்னீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மில்லியன் வியூஸ் போன அந்த வீடியோ நினச்சி பாருங்கள், ஒரு 1000 பேராவது இந்த கிரைண்டர் வாங்கியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ரிவ்யூ சொல்லணும். அமேசான்லேயும் அதே ப்ராப்ளம் தான். கடைசியில் போய் பார்த்தா டாப் ரிவ்யூஸ் மட்டும்தான் மேலே வந்திருக்கு. நல்லா நீங்கள் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி பார்க்கும்போது தான் புரியுது, அதுலேயும் இதே மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ, ஸ்லோனஸ், ஸ்மெல் வர்றது, இந்த ப்ராப்பர் க்ரஷிங் இல்லை, இது எல்லாமே நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ல ரைஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வெறும் யூடியூப் ரிவ்யூ சேனல்லாம் கிடையாதுங்க. நாங்கள் லைக் ரித்திக் சேனல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபன் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஆனால் நிஜமாவே எங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வெண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய எஃபர்ட் போட்டு இந்த வீடியோவை நாங்கள் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இதுக்கு மேலே இதை வச்சு எங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டைமும் இல்லை, பொறுமையும் இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுத்ததில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா இதனால ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகி மற்றவங்களும் இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்ஸையும் ரிவ்யூவை மட்டும் பேஸ் பண்ணி யூடியூப் பார்க்குறது, அமேசான் பார்க்குறதுன்னு பார்த்து வாங்காமல் நிஜமாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரிஞ்சுட்டு வாங்குங்க. பேக் பண்ணிட்டு இருக்கீங்க வேக வேகமா, என்ன பண்ண போறீங்க? அட இதையே வச்சு என்ன பண்றது? இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரெஸ், ரொம்ப இது டைம் வேஸ்ட் தான். இந்த பார் ட்வீட் என்ன பண்ண போறோம் பாரு. போகாதீங்க போகாதீங்க ட்வீட் போய் பாரு, போகாதீங்க. அட சும்மா இரு, நீ கம்முனு இரு. ஸோ ஃபைனலி இந்த ஸ்மார்ட் ஃபிங்கர்ஸ் கிரைண்டர் எங்கள் லைஃப்பை நல்லா ஸ்மார்ட்டாக மாற்றிருச்சுங்க. பயப்படாதீங்க, அவர் கொண்டு போய் அந்த கிரைண்டரை வேறு எதுவும் பண்ணலை. எங்களுக்கு அது இனிமேல் யூஸ் இல்லை, அதனால் நாங்கள் கொண்டு போய் எங்கள் கேரேஜில் பேக் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நாங்கள் புது கிரைண்டரும் வாங்கியாச்சு. இதுதான் எங்களோட புது கிரைண்டர். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். ஸோ எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நல்லா பார்த்து பொறுமையாக வாங்குங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.